அண்மைச் செய்தி. இவ்வளவு ஆண்டுகளில் முதல் முறையாக சிபிஐ விசாரணையை விஜய் எதிர்கொள்கிறார். அதற்காக தற்போது அவர் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று சில மணி நேரங்களில் சிபிஐ முன் அவர் ஆஜராக இருக்கிறார். அது தொடர்பான செய்தியை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தற்போது நடைபெற்று வரும் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் அவர் ஒரு சாட்சியாகவே விசாரிக்கப்படுவார் என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. முதல் முறையாக சிபிஐ விசாரணையை எதிர்கொள்ளும் விஜய் ஏற்கனவே தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், மாநில பொறுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட பலரிடம் சிபிஐ விசாரணை நடத்தியிருக்கிறது. தற்போது விஜய் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். தற்போது விஜய் டெல்லி புறப்பட்டிருக்கிறார் சிபிஐ விசாரணை எதிர்கொள்வதற்காக. முதல் முறையாக சிபிஐ அவர் எதிர்கொள்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? பூர்ணிமா, டெல்லி விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக நடிகர் விஜய் சிபிஐ விசாரணைக்காக நேரில் ஆஜராகுவதற்கு டெல்லி புறப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கினுடைய விசாரணையை நாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருத வேண்டும். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு எதன் காரணமாக அந்த சம்மன் அனுப்பப்பட்டது? இரு பெரும் கேள்விகள் இந்த சம்மன் அனுப்பப்பட்ட உடனே இருந்தது. நடிகர் விஜய் சிபிஐ விசாரணைக்கு நேரில் ஆஜராகி விடுவாரா, இல்லை நீதிமன்றத்தை நாடி இந்த வழக்குல தனக்கு சிபிஐ அனுப்பிய சம்மனுக்கு எதிராக வழக்கு தொடரப் போகிறாரா என்ற 2 கேள்விகள் இருந்தது. இந்த 2 கேள்விகளுக்குமே தனித்தனியாக பார்க்கலாம். நடிகர் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் ஏன் சம்மன் அனுப்பப்பட்டது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடவில்லை? ஒன்று, சிபிஐ கடந்த 6ஆம் தேதி விஜய்க்கு அனுப்பிய எழுத்துப்பூர்வ சம்மன்ல பிஎன்எஸ்எஸ் 179 விதிகளின் படிதான் அவருக்கு இந்த சம்மனை அனுப்பி இருக்கிறது. இந்த 179 விதி என்பது இது போன்ற விசாரணைகள்ல என்ன சொல்கிறது என்றால், ஒரு வழக்குல அந்த வழக்கு சார்ந்த விவரங்கள் ஒரு நபருக்கு தெரிந்திருக்கலாம். விட்னஸ் என்ற அடிப்படையில, அதாவது சாட்சியாக மட்டுமே இந்த குறிப்பிட்ட நபரை நாங்கள் விசாரணைக்கு அழைக்கிறோம் என தெரிவித்து விசாரணை அமைப்புகள் சம்மன்களை அனுப்பக்கூடிய விதிதான் இந்த விதி. எனவே விஜயை பொறுத்தவரையிலுமே இந்த கரூர் விவகாரத்துல விட்னஸ் என்ற அடிப்படையில் மட்டுமே அழைக்கப்பட்டிருக்கிறார். விட்னஸ் என்றால் இந்த வழக்கிற்கும் அல்லது அதுல உயிரிழந்தவர்களுக்கான காரணங்களுக்கோ நேரடி தொடர்பு இந்த குறிப்பிட்ட நபருக்கு அல்ல. மாறாக இந்த ஒரு நிகழ்வு நடந்த போது அந்த குறிப்பிட்ட நபர் அங்கு இருந்தார், அவருக்கும் அந்த விபத்தோ அல்லது வேறு ஏதேனும் குறித்தோ தெரிந்திருக்க கூடும் என்ற அடிப்படையில அவருடைய வாக்குமூலங்களையும் பெறுவதற்காக தான் சிபிஐ இந்த சம்மன் அனுப்பி இருக்கிறது. எனவே நீதிமன்றத்தை நாடினால் கூட இந்த விவகாரத்துல உங்களை விட்னஸாக மட்டுமே அழைத்திருக்கிறார்கள், ஆஜராகுவதில் என்ன பிரச்சனை சிக்கல்கள் இருக்கிறது என்று எதிர்கேள்வியை நீதிபதிகள் எழுப்பிவிடலாம். இது விஜய்க்கு ஒரு பின்னடைவாகவே அமைந்துவிடும். எனவே விஜயினுடைய வழக்கறிஞர்கள் குழு 179 பிரிவின் கீழ் தான் இப்போது இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதால் இந்த சம்மன் அடிப்படையில நாம் ஆஜராகுவதே சிறந்ததாக இருக்கும். ஒருவேளை ஆஜரானதற்கு பிறகு ஏதேனும் சிக்கல்கள் எழுந்தால் அப்போது நாம் நீதிமன்றத்தை நாடிக்கொள்ளலாம் என்று விஜய்க்கு வழங்கிய அறிவுரை தான் அவர் நீதிமன்றத்தை நாடாததற்கான முதல் காரணம். இரண்டாவது காரணம், தமிழக வெற்றி கழகம் தொடர்பான இந்த வழக்கினுடைய விசாரணை தமிழக அரசினுடைய எஸ்ஐடி சிறப்பு விசாரணை குழுவில் தான் விசாரணை செய்யப்பட்டது. ஆனால் ஆதவ் அர்ஜுனா அதே போல பல்வேறு சில தனிநபர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி இந்த வழக்கை சிபிஐ அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய கண்காணிப்புக்குள் விசாரணை வலயத்தில் கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் 2025 இறுதியில இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐ வசம் உச்சநீதிமன்றம் ஒப்படைத்திருந்தது. எனவே இப்போது சிபிஐ விசாரணைக்காக சம்மன் அனுப்பப்பட்ட பிறகு தான் ஏன் ஆஜராக வேண்டும், தனக்கு அனுப்பிய சம்மனே சரியானது அல்ல என்று நீதிமன்றத்தை நாடினாலும் அது விஜய்க்கு பின்னடைவாகவே அமையும் என்ற வழக்கறிஞர்களுடைய அறிவுறுத்தலின் பெயரிலே இன்று விஜய் நேரடியாக இந்த சம்மனுக்காக சிபிஐ அலுவலகத்தில் காலை 11 மணிக்கு ஆஜராகி இருக்கார். இந்த 2 காரணங்கள் தான் விஜய் நீதிமன்றத்தை நாடாமல் நேரடியாக அவர் இப்போது சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி வாக்குமூலங்களை வழங்குவதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டிருக்கார். இந்த வழக்கினுடைய விசாரணை விஜயிடம் எப்படி நடைபெற போகிறது என்றால், ஏற்கனவே கடந்த 2025 டிசம்பர் மாதம் 29, 30, 31 ஆகிய 3 நாட்களாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஆனந்த், அதே போல ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார்,
கரூர் மாவட்ட தாவேகா செயலாளர் மதியழகன், கரூர் மாவட்ட ஆட்சியர், கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணை அடிப்படையில விஜயிடம் பல்வேறு முக்கியமான கேள்விகளை எழுப்புவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். காரணம், காலதாமதமாக வருவதற்கான காரணம் இது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அதே நேரத்துல விஜயிடம் காவல்துறை முன்கூட்டியே அறிவுறுத்தியதா, இது போன்ற சூழல்கள் அங்கு நிலவுகிறது, எனவே நாம் பரப்புரை கூட்டத்தை வேறு ஒரு தினத்திற்கு ஒத்தி வைத்துக் கொள்ளலாம், அல்லது தற்காலிகமாக இங்கு முன்னதாக செல்லாமல் அந்த ஒரு கூட்டத்தினுடைய இறுதி பகுதியில் இன்று பரப்புரை மேற்கொண்டு விடுங்கள், நடுவே செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் எல்லாம் வழங்கியதா என்ற கோணத்தில் சிபிஐ தன்னுடைய விசாரணையை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் விஜய் ஏற்கனவே வழக்கறிஞர்கள் குழுவோடு இந்த சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகுவதற்கு முன்பாக ஒரு விரிவான ஆலோசனைகளை எல்லாம் நடத்தி இருக்கக்கூடிய நிலையில என்னென்ன கேள்விகள் கேட்கப்படும், அதற்கு என்னென்ன பதில்களை எல்லாம் நாம் அளிக்கப்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் விஜய் ப்ரிப்பேர்டாக இருப்பார் அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. விசாரணை இன்று மாலைக்குள் நிறைவடைந்தால் விஜய் இன்று மாலையே அவர் மீண்டும் சென்னை திரும்புவதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். ஒருவேளை விசாரணை நீள்கிறது, நாளை வரை இந்த விசாரணை செல்லக்கூடும் என்ற எதிர்பார்க்கப்பட்டால் அதற்கும் தேவையான ஏற்பாடுகளை ஆதவ் அர்ஜுனா டெல்லியில மேற்கொண்டிருக்கார். டெல்லியில் இருக்கக்கூடிய பெரும் நட்சத்திர விடுதிகளில் ஒன்றான ஐடிசி மௌரியா எனக்கூடிய நட்சத்திர விடுதியில விஜய்க்கான தங்கும் அறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். எனவே சரியா 11 மணிக்கு விஜய் சிபிஐ அலுவலகம், டெல்லி லோதி எஸ்டேட்ல இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்துல விசாரணைக்கு ஆஜராக இருக்கார். விஜயோடு யார் யாரெல்லாம் செல்வார்கள் சிபிஐ அலுவலகத்திற்கு என்றால் ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் மட்டுமே செல்வார்கள். வழக்கறிஞர்களுக்கு சிபிஐ அலுவலகத்திற்குள் விசாரணைக்காக அனுமதி கிடையாது. விசாரணை அறைக்குள் சம்பந்தப்பட்ட நபர்களை மட்டுமே சிபிஐ அழைத்து விசாரணை செய்வார்கள். விஜயிடம் ஒருவேளை தனியாக விசாரணை நடத்தவும் வாய்ப்பு இருக்கிறது, அல்லது தாவேகா நிர்வாகிகளோடு சேர்ந்து அவர்களை விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இது விசாரணை தொடங்கியதற்கு பிறகாக இன்னும் ஆழமான உறுதியான தகவல்களை நாம் இதே போல ஒரு செய்தியில பகிர்ந்து கொள்ளலாம். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.